எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கெட் ரெடி வித் மீ பண்ண போகிறேன். கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் ஒரு கான்செப்ட் போகிறேன், அதை பற்றி தான். அதுக்காக தான் நான் கிளம்புறேன், அதுக்காக தான் நான் இந்த வீடியோவும் செய்கிறேன். ஓகே, ஸோ கதை பேசிக்கிட்டே நம்ம வந்துட்டு அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட த ஃப்ரெஷ் மை நியூ ஃபேவரட் வெரி நைஸ் திஸ் ப்ராடக்ட், அமேசிங் ப்ராடக்ட். ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்தமாரி ஒரு பாட்டில் நான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்தமாரி பாட்டில் ஏன் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கேன்னா, ஐ வில் ஷோ யூ. ஓகே, இன்னைக்குள்ள வீடியோ வந்துட்டு இன்ட்ரோவே இருக்க போகிறது கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஜஸ்ட் லைக் தட், அந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ இது நான் ஏன் வாங்கினேன்னா, இப்படி வச்சு நான் இப்படி அமுத்துனேன்னா அது அப்படியே வெளியாயிடும். எனக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேல்யூ கிடையாது. ஈஸி ஜாப். நான் இப்போ அப்ளை பண்ணுறது டோனர் அப்ளை பண்ணிப்போம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 4 o'clock. நான் வந்துட்டு 5 o'clockலாம் நான் போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் இப்போ தான் 4 மணி. நான் இப்போ தான் கிளம்புறேன். தெரியல என்னால் அந்த டைமுக்கு போய் சேர முடியுமான்னு. ஓகே, ஸோ டோனர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் முகத்தை அப்படி காய விட்டுட்டு இப்போ வந்துட்டு த ஃப்ரெஷ்ஷோட மாய்ஸ்சரைசர் பாய்க்கிறேன். இஸ் கோயிங் டு பி அ வெரி குவிக் வீடியோ. ஜஸ்ட் டக்குன்னு எல்லா ஸ்டெப் இதை செய்ய போகிறேன், பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம். ஓகே, இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் என்ன பண்ணுறேன்னா, லிப்ஸ்க்கு நான் லிப் பாம் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் அப்போ நான் லிப்ஸ்டிக் போடுறப்போ அது கரெக்டாக செட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா எனக்கு ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சு. ஏன் வந்துச்சுன்னே தெரியல, ஆனால் வந்துருச்சு. லைக் யூஸ்வலி பிம்பிள்ஸ் வராது, பட் கொஞ்ச நாளாக வந்துட்டு என் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்துட்டு இதானே எனக்கு தெரியல, டென்ஷனாக ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரேர் பியூட்டியோட ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். திஸ் ஒர்க்ஸ் அமேசிங்காக, திஸ் ஒர்க்ஸ் அமேசிங் ஆன் ஸ்கின், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, நான் யாரோட கான்செப்ட்னு எனக்கு கொஞ்ச நேரம் சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, ஸோ இந்த மாதிரி நான் கான்செப்ட்டுக்கு போகிறப்போ நான் ரொம்ப வந்துட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஹை அண்ட் பிராண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணுவேன் ஃபேஸில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இட்ஸ் லுக்ஸ் வெல் ஆன் மை ஸ்கின். யூனோ, நம்ம வந்து ஒரு சீப் ப்ராடக்ட் பார்க்கறதுக்கும் நம்ம வந்து ஒரு பிராண்டடான ஒரு ப்ராடக்ட் பார்க்கறதுக்கும் there is a difference. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும் ஃபேஸ்க்கு. ஓகே, ஆஸ் யூஸ்வல் என்னோட ஐப்ரோ செய்ய போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் முதல்ல போட்டிருந்தேன்ல அந்த மாய்ஸ்சரைசர், அது கண்டிப்பாக என்னோட ஐப்ரோலாம் பட்டிருக்கும். ஸோ அந்த எக்ஸஸ் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஐப்ரோ செய்கிறேன். இதுக்கு வந்துட்டு நான் என்னோட இப்போதைக்கு என்னோட ஃபேவரட் ரீசன்ட் டைம் ஃபேவரட் ஷீ கிளாமோட இந்த ஒரு ஐ ஜெல் லைனர். எங்கே என்னோட ஐப்ரோ லைனரோட ப்ரஷ்ஷு, இந்த ஐப்ரோ லைனரோட ப்ரஷ்ஷு மட்டும் என்கிட்ட எப்பவுமே காணா போகும். யாருக்கு நான் தான் எங்கேயோ வச்சுட்டேன். இத்தனை நாள் என்னோட கெட் ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா உங்களுக்காக நான் கிளம்புன ஒரு வீடியோ தான். இன்றைக்கி தான் உண்மையாலுமே நான் மேக்கப் பண்ணிவிட்டு வெளியே போகிறேன். ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. உண்மையாலுமே வெளியே போகிறதா இருந்தால் இந்த பொண்ணு எப்படி கிளம்பும் அப்படின்னா, இன்றைக்கி நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதுதான் நான் நார்மலாகவே செய்வேன். சம்திங் லைக் இதுதான் வந்துட்டு வெரி யூ நீட் டு கெட் ரெடி வெரி நைஸ்லி, பிகாஸ் அது நிறைய பேர் இருப்பாங்க. இதுவே ஒரு சாதாரணமான இடத்துக்கு போகணும்னா இந்த அளவுக்குலாம் கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா. முன்ன வந்துட்டு நான் இந்த மாதிரி மேக்கப்லாம் ரொம்ப செய்வேன். எங்கே போனாலும் நல்ல ஒரு ஹெவி மேக்கப்போட தான் போவேன். கொஞ்சம் வயசு ஏற சோம்பேறி வந்துச்சு. கொஞ்சம் வயசு ஏற மேக்கப்லேயும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் என்கிட்ட இருந்து. லைக் எப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஹெவி மேக்கப்லாம் பிடிக்காம போச்சு. எனக்கு வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற மாதிரி ஒரு மேக்கப் மட்டும்தான் பிடிக்கிற மாரி ஆச்சு. லைக் யூனோ, வயசாக நம்மளுடைய ப்ரெஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் மாறும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கும் மாறிடுச்சு. கண்ணுக்கு வந்துட்டு என்னோட ஃபேவரட் செல்லக்குட்டி
ஹூடா பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட். சி. ஸோ இதுக்கு வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதல்ல ஒரு கண்ணுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னதான் பண்ணியிருக்கேன்னு. நான் கலர் அப்ளை பண்ணிடுன்னு கேட்காதீங்க ப்ளீஸா, பிகாஸ் I don't have much time to show you guys everything. நான் வேணா இதுக்கு என்ன ஐஷேடோ பேலட் நான் யூஸ் பண்ணணுன்றதை வேணா காட்டுறேன். ஸோ இந்த மேக்கப் லுக் தான், இந்த ஐ லுக் நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே யூஸ் பண்ணுது. ரெண்டுமே ஃப்ரம் ஹூடா பியூட்டி. Both is also from Huda Beauty. Okay, and that's it for my upper eye. ஸோ இப்போ வந்துட்டு கீழே உள்ள கொஞ்சம் உள்ள எக்ஸஸை நான் லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன். ஓகே, எனக்கு கொஞ்சம் கன்சீலர். வேர்ஸ் மை கன்சீலர்? கன்சீலருமே நான் எனக்கு வந்துட்டு ஹை அண்ட் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். டாட் ஃப்ரம் டாட் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே இந்த பிராண்ட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சீலர். பட் இப்போ வந்துட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல இங்கெல்லாம் கொஞ்சம் கன்சீலர் நான் போட்டுக்கிறேன். ஓகே, 1 round of concealer here all, just 1 round of concealer முதல்ல நம்ம போட்டுப்போம். எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது. I saw somewhere they are doing makeup like this, but I don't know lah. Okay, so concealer நான் நல்லா blend பண்ணிக்கிறேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் மேக்கப்பில். அவசரமாக கருநாள் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன். இன்னைக்கு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணது என்ன சொல்லுங்க? என்னடா, நான் என்னோட கண்ணுக்கு இங்க கன்சீலர் போடுறதுக்கே மறந்துட்டேன். It's okay, it's not a big problem, but it's a problem. Foundation from Fenty Beauty, my favorite, recent time favorite. ஓகே, அண்டர் ஐக்கில் கன்சீலர் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் கோயிங் டு ஒர்க். இன்னும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒர்க் ஆக போகுது எப்பயுமே இருந்துச்சுன்னா மிரர் ரிமூவ். ஓகே, இங்கே வரைக்கும் நாட் பேட். வீடியோ பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பீங்க இந்த பிள்ளை ரொம்ப நல்லா மேக்கப் பண்ணணும், பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் பண்ணிருக்கா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் நோ, ஐ ஆக்சுவலி லேர்ன்ட் மேக்கப். பட் ஹாஃப்வேலி நான் வந்துட்டு மேக்கப்பை விட்டுட்டேன். ஐ மீன் ஆக்சுவலி என்னோட ஆம்பிஷன் என்னன்னா, ஐ வாண்ட் டு பிகம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஆனால் அந்த ஆம்பிஷனை நான் ஆம்பிஷனாகவே அப்படி விட்டுட்டேன். இல்லை, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பட் அந்த ரீசன் என்னால் இங்கே சொல்ல முடியாது. வெரி சீக்ரெட் ரீசன். ஐ மேக்கப் ஸ்டாண்ட். ஓகே, இந்த கன்சீலரோட இந்த லுக்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக தான் பவுடர் நான் அப்ளை பண்ணுறேன். நாட் கோயிங் டு அப்ட் அந்த பவுடர் லைக் தட். ஓகே, இப்போ தான் நான் வந்துட்டு ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். பழகிலியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த மேக்கப் லுக்கு நான் வந்துட்டு என்னோட ட்ரிக்ஸில் நான் செய்வேன். என்னோட ஓன் ட்ரிக்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் வந்துட்டு இந்த லுக்கை நான் இன்னைக்கு செய்யறேன். 1 2 3 4 again 1 2 3 4 nose இங்க. I'm not going to draw eyeliner today, just a mascara. ஓகே, இதுக்கு வந்துட்டு நான் ரேர் பியூட்டியோட இந்த ஒரு மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். அமேசிங்காக இருக்குது. எனக்கு குட்டியாக தான் கொடுத்தாங்க, இது வந்து ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்தாங்க. பட் சூப்பர். நான் இதை ஆக்சுவலி வாங்கவே போகிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நான் அப்ளை பண்ணுறப்ப நீங்களே பாருங்கள். Can you see the difference? You'll be like, can you see the difference? Beautiful, la? அழகா இருக்கு. இப்போ வந்துட்டு அண்டர் ஐ போவோம். அண்டர் ஐக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே நான் ப்ரௌன் கலரில் போகலான்னு இருக்கேன். ஸோ என்னோட லிப் லைனரோட அந்த ஒரு இதுவே நான் எடுத்து என்னோட அண்டர் ஐக்கு கீழே அப்ளை பண்ணுறேன். Trust me, the process is going to be
ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்தையும். நீங்கள் ஸ்மட்ச் பண்ணுறப்போ யூனிட் பி பண்டையா நீங்களே வந்து பண்டையா ஸ்மட்ச் பண்ணிக்கணும். ஸோ ஸ்மட்ச் இப்போ நான் க்ரீம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐ டோல்ட் திஸ் மெனி டைம். க்ரீம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணால் அதுக்கு கீழே ஒரு பவுடர் ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும்னு. ஸோ நான் அப்ளைங் சம் பவுடர் ப்ராடக்ட். Mascara apply பண்ணுறேன். சேம் மஸ்காரா I'm going to apply here also. வந்துட்டு என்னோட மேக்கப் லுக் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக நான் ஆக்குறேன். If your dress is simple and your makeup is also very simple, means you're going to look very very simple. Okay, so when you are wearing simple attire, then go for a grand accessories, a grand look, something like that. அழகா இருக்கா கண்ணு? தங்க குட்டி எடுத்துட்டு லைன் வரைஞ்சிக்கிறேன். My makeups are nothing without this person. That person, this thing. Okay, இப்போ இந்த lips. Okay, இப்போ இது. Look is done, complete. ஒரு பொட்டு வச்சுட்டு நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இதுதான் என்னோட சட்டை. நான் கடைசியாக காட்டுறேன் என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு. அதுக்கு முன்னுக்கு நான் என்னென்ன அக்சசரிஸ் போட போகிறேன் அப்படின்னு நான் காட்டுறேன். இது எல்லாத்துக்கும் முன்னுக்கு மெயின் திங் மை பொட்டு வைக்கிறேன். பொட்டு வச்சாதான் அழகு. என்ன மேக்கப் பண்ணு பொட்டு வச்சாதான் அழகு. அந்த மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட். ஓகே, இப்போ என்ன இயரிங்க்கு மேபி I'm going to go with a long earring. ஓவரா இருக்கு. இது கொஞ்சம் கியூட்டா இருக்கு. இது கூட இருக்கு என்கிட்ட. This also looks good. I don't know to go this or this. இப்போ கைக்கு வந்துட்டு ஒரு திங் மாதிரி போட போகிறேன். ஸோ திஸ் இஸ் மை கலெக்ஷன். நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. தெரில எது வரைக்கும் கலெக்ட் பண்ணுவேன்னு. ஸோ மேபி பேங்கிள்ஸ்க்கு வந்துட்டு சம்திங் கையில் வச்சு போடணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இது போட போகிறேன். ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னுக்கு எனக்கு வந்துட்டு நான் லோஷன் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஃபார் த லோஷன் நான் வந்துட்டு நானே சொந்தமாக மிக்ஸ் பண்ணி ஒரு லோஷன் வச்சுருக்கேன். அது அப்ளை பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா என்னோடய லோஷன் ப்ளஸ் ஒரு ஷிம்மர் மாதிரி வாங்கினேன். நான் ஷெயினில் தான் வாங்கினேன். அதையும் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் போட்டேன்னா அப்படியே மின்னுவேன். ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். கேன் see the difference. அப்படியே மின்னுவேன். தகத்துக்கு லைக் திஸ். நானே சொன்னா மிக்ஸ் பண்ணது என்னோட மிக்சிங். இந்த பேங்கிள் போடுறேன் கைக்கு. அதுக்கப்புறம் வாட்ச்க்கு வந்துட்டு திஸ் ஆர் திஸ் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். திஸ் அதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு லாங் ஹீல்ஸ் போட்டுட்டு என்னோட லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன்.
கான்சர்ட் முடிஞ்சு வந்தேன் and it was so great and very tired after the concert. So far very nice. I really enjoyed a lot. Literally ஒரு 4 hours நாங்கள் அங்கே ஆடிக்கிட்டே மட்டும்தான் இருந்தோம். லிட்ரலி நாங்கள் ஆடிக்கிட்டே தான் இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலி எடுத்தது வந்துட்டு சிட்டிங் ஜோன், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். லைக் we spent about 350 for one seat. பட் தென் நாங்கள் எங்கே போயிட்டு அந்த கான்சர்ட் நாங்கள் ஸ்டாண்டிங் ஜோனில் தான் என்ஜாய் பண்ணோம். பிகாஸ் ஸ்டாண்டிங் ஜோன் தான் பெரிய ஸ்க்ரீன்லாம் இருந்துச்சு அண்ட் இட் வாஸ் நைஸ் டு ஸ்டாண்ட் தேர் அண்ட் டு டான்ஸ் அண்ட் I totally enjoyed a lot. And I will say that hip hop Tamila அவங்க வந்துட்டு he knows how to entertain people. He knows how to bring up the concert like அவ்வளோ ஹாப்பனிங்காக அவ்வளோ ஹைப்பராக ஒரு அப்படி லைக் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் நாங்கள் எல்லாருமே அப்படி வைப்பில் எனர்ஜியோடு தான் இருந்தோம் அண்ட் இட் வாஸ் ஸோ கிரேட் அண்ட் ஐம் டயர்ட். ஸோ அவ்வளோதான் இந்த vlog. போய்ட்டு குளிச்சுட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எடுத்து தூங்குறது தான் வேலை. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்ட்ரோ இல்லாமல் நான் எடுக்கிற வீடியோ இது. ஸோ யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.